வணக்கம். இதில் பாருங்க, மே 17 மே 18 இதுகளில் நடக்கிற கான்சர்ட். விஷால விடுவோம். தெரியும், நாடகவாதி, தமிழன் என்று பொய்யா சொல்லி கொண்டு தெரிகிறது. ஆனால் தெரியும், தெலுங்கு, அவருக்கு தமிழரோட உணர்வு இல்லை என்று தெரியும். அவன் நடத்திட்டு போகிறான், நடத்தாம போகிறான். அவருக்கு அவரோட தமிழர்களோட உணர்வு விளங்க போகிறதில்லை. ஆனால் இதில் பெருங்கோவம் வர்றது யாருன்னு சொன்னால் விஜய் ஆண்டனி மேலேயும் இவர் மேலே இளையராஜா சார் மேலேயும் தான். விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஒரு வாழ்க்கையை விளங்கி கொண்ட ஒரு ஆள் மாதிரியும், அமைதிக்கு தூது விடுற ஒரு பெரிய தூதுவர் மாதிரியும் தான் உலகுக்கு காட்டுக்கொள்வார். அவர் வீட்டிலேயே பலவிதமான அசம்பாவிதங்கள் நடந்தும் ஒரு 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 உயிர்ந்த ஒரு வேல்யூ தெரியாம தான் அவர் இருக்கிறார்ன்ற தெரியும். ஏன்னா 2 லட்சம் பேர் ஒரே நாள்ல அழிக்கப்பட்ட நாள் அன்றைக்கு 2 லட்சம் பேர் செத்துட்டாங்க. அதோட வெளியே தெரியாம தான் இந்த கான்சர்ட்டுக்கு அவர் ஒத்துக்கொண்டுட்டார். அடுத்தது எங்களோட சார் இளையராஜா சார். அவர் உண்மையாவே தமிழுக்கு இசை என்ற ஒரு கொடையை தந்திருக்கிறார். அவர் மேல எல்லாருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. தமிழர்கள் அவர் சில நேரம் அவரோட ஆணவ கதைகளாகவும் அவரோட எடுத்தெறிகிற கதைகளுக்கும் காது கொடுக்காம அவரை இன்னுமே தூக்கி பிடிச்சு மரியாதை கொடுத்து தான் நடத்தி கொண்டு வாரம். பட் இருந்தாலும் அவர் ஒரு தேசியவாதி. அவர் இன்னுமே இவ்வளவுத்த கடந்து இவ்வளவு சோசியல் மீடியாவில் இவ்வளவு நியூஸ்கள் தமிழர்ன்னு சொல்லி பல பரப்புரைகள் ஒரு ஒரு என்ன சொல்றது, தமிழரை பற்றியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்தாலும், எந்த அளவுக்கு நாங்கள் சூழ்ச்சிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரிஞ்சாலும், பட் அவர் தமிழரா தன்னை என்றைக்குமே உணர்ந்ததில்லை. அவர் ஒரு தேசியவாதி. அதோட வயசா போச்சு. ஆனா இவியல்கிட்ட உண்மையாவே ஒரு மரியாதையான வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த கான்சர்ட்டுகளை நடத்தாதீங்கன்றதுதான். இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, மகாபாரதத்தில் சொல்லுவாங்க, ஒரு தர்மத்தின் பக்கத்துல இருந்து போர் புரிகிறவங்க தான் அந்த போர் தான் வெல்லும் என்று சொல்லி. ஆனால் எங்கிட்ட எப்பவுமே இருந்த கேள்வி, ஏன் நாங்கள் வெல்ல இல்லை? இத்தனை லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் இவ்வளவுத்த நாங்கள் கொன்று குவிச்சும் இவ்வளவு பேரெல்லாம் நாசமாக்கி எவ்வளவோ விஷயங்களை 30 வருஷம் கடந்து வந்த பிறகும் ஏன் நாங்கள் வெல்லையில? ஏன்னா இன்றைக்குமே அணியாத்திருந்த பக்கம் நின்று நாங்கள் போர் செஞ்சதில்லை, மக்களை டார்கெட் பண்ணதில்லை, யாரையுமே அனாவசியமா கொல்லணும் என்று சொல்லி நினைச்சதில்லை. நியாயம், நீதி, நேர்மை எப்படி நடந்தது இந்த போர்ன்றதுக்கான ஆதாரங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனா இதுக்கு எதிராக அநியாயமா அதர்மமா நடந்தது அடுத்த சைட் தான். அவங்கெல்லாம் எங்களை மக்களை டார்கெட் பண்ணாங்க, குண்டுகளை போட்டாங்க, சின்ன சின்ன புள்ளிகளை கொண்டாங்க, பாவிக்க கூடாத ஆயுதங்களை எல்லாம் பாவிச்சு பல நாடுகளோடு எல்லாம் சேர்ந்து எங்களை அழிச்சு சிதைச்சாங்க. இத்தனை லட்சம் பேரை சித எப்படி எல்லாம்